மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு எனக்கு ஃபேஸ் நல்லா ஒயிட் ஆகிறதுக்கு ஏதாவது க்ரீம் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை பியூட்டி பார்லரில் சின்னதாக ஒரு பாக்ஸில் இந்த க்ரீம் போடுங்க உங்களுக்கு வந்து ஃபேஸ் நல்லா ஆகும் அப்படின்னு கொடுக்குறத வாங்கி யூஸ் பண்ணுறீங்களா? உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஹாய், ஐ எம் டாக்டர் கோவர்தனி, காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர் ஃப்ரம் கோயம்புத்தூர். இப்போது ஸ்டீராய்டு மிஸ்யூஸ், அதாவது ஸ்டீராய்டு க்ரீம்ங்கிறது என்னென்னா, அது வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ்க்காக ஸ்கின் ப்ராப்ளத்துக்காக டாக்டரால் ப்ரிஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம். இதுக்கு வந்து நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸும் இம்யூனோ சப்ரஷன் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கிறதுனால இந்த க்ரீமை அந்த டிசீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது அது நல்லா கண்ட்ரோல் ஆகி வருது. அதாவது சொரியாசிஸ், எக்ஸிமா, இந்த கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர்ஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டீராய்டு வந்து மெடிக்கலாகவே கொடுத்து ட்ரீட் பண்ணுறாங்க. பட் இப்போ என்ன, இந்தியாவில் ரொம்ப ஸ்டீராய்டு க்ரீம்ஸ் மிஸ்யூஸ் ஆகுது. அதாவது இப்போ நீங்கள் போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் எனக்கு ரொம்ப முகம்லாம் கருத்து போன மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் வெள்ளையாகணும், ஏதாவது க்ரீம் இருந்தால் கொடுங்க அப்படின்னா ஃபார்மசிஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு க்ரீம் எடுத்து கொடுப்பாரு. இதை கண்டினியூஸாக போடுங்க, உங்களுக்கு நல்ல வெள்ளையாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பியூட்டி பார்லர்லேயும் போயிட்டு எனக்கு ரொம்ப ஃபேஸ் கருத்து போன மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஏதாவது வீட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னா இப்போல்லாம் வந்து சின்ன சின்ன டப்பாவில் அடைச்சி அதில் மேலே எந்த நேமும் இல்லாமல் க்ரீம்ஸ் வந்து வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. அதை வந்து நைட்டு போடுங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஃபேர் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே என்னென்னா ஸ்டீராய்டு க்ரீம்ஸ். இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக போடுறதுனால நிறைய ப்ராப்ளம் வருது. இப்போது நீங்கள் வந்து ஸ்கின்ல வந்து ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு வைங்களேன், தொடர்ச்சியாக ஸ்டீராய்டு க்ரீமை, என்னென்ன ஆகும்னா ஸ்கின் முதல்ல வந்து தின்னாக ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஒரு 10 நாள் போடுறீங்க, 15 நாள் போடுறீங்கன்னா ஒன்றும் ஆகாது. கண்டினியூஸாக ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் போடுறீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப மெலிசான மாதிரி இருக்கும். இல்லை ஒரு சிலருக்கு அந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு வெயிலில் போனாங்கன்னா நல்ல ஸ்கின் டார்க் ஆகிடும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு சிலர் வந்து ப்ரைவேட் பார்ட்ஸ்லேயோ இல்லை ஆக்சில்லா அந்த ஏரியாலெல்லாம் வந்து வெள்ளையாகணும் அப்படின்னு இந்த க்ரீமை போட்டாங்கன்னா அந்த ஸ்கின் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிடும். இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்மனெண்ட், அதை வந்து நம்மளால் கிளியர் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இன்னொன்று வந்து இப்போது ஃபேஸில் கண்டினியூஸாக நம்ம ஸ்டீராய்டு க்ரீம் போடும்போது அன்வான்ட் ஹேர் க்ரோத் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை பிம்பிள்ஸ் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்ணை சுற்றி நிறைய ஸ்டீராய்டு க்ரீம் போட்டிங்கன்னா கண்ணில் ஸ்டீராய்டு இன்டியூஸ்டு கேட்ராக்ட் அண்ட் கிளாக்கோமா அதெல்லாம் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த க்ரீம் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டு, காஸ்மெட்டிக் சர்ஜன்ஸே வந்து இந்த க்ரீமை வந்து ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டியில் ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் மட்டும் போடுற மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. பட் அந்த பீரியடை தாண்டி அவங்க வந்து அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டீராய்டு க்ரீம் வந்து இஸ் நாட் அ ஃபேர்னஸ் க்ரீம். இது வந்து ஒரு சில ஸ்கின் கண்டிஷன்ஸ்க்காக லிமிட்டட் பீரியடில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம்ங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வராங்க, இந்த மாதிரி ஸ்டீராய்டு தெரியாமல் போட்டேன் டாக்டர், 2 மாதம் போட்டேன், 3 மாதம் போட்டேன், 6 மாதம் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க. இந்த மாதிரி வர பேஷண்ட்ஸ் எப்படி வருவாங்கன்னா ரொம்ப முகம் கருத்து போய் அந்த மாதிரி ஸ்டீராய்டு இன்டியூஸ்டு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறது வெரி டிஃபிகல்ட். வருஷக்கணக்காக அந்த பிக்மெண்டேஷனோடு இருக்கிறவங்க இருக்காங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து மெடிக்கல் ஸ்டோர்லாம் தயவு செஞ்சு போய் எனக்கு ஃபேர்னஸ் க்ரீம் கொடுங்கலாம் கேட்டு வாங்கி போட வேண்டாம். உங்களுக்கு உண்மையாலுமே பிக்மெண்டேஷன் இருந்ததுன்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்டையோ அல்லது பிளாஸ்டிக் சர்ஜன் வித் காஸ்மெட்டிக் சர்ஜன் அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதை வாங்கி அவங்க எவ்வளோ பீரியடுக்கு போட சொல்கிறாங்களோ அந்த லிமிட்டட் பீரியட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.